10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் ஒளின்னு ஒரு பாடம் இருக்குங்க. 5வது பாடம். அந்த பாடத்துடைய ஷார்ட் நோட்ஸை தான் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது புக் பேக் கொஸ்டின், அதையும் வீடியோவில் கடைசியாக சொல்லியிருக்கோம். இந்த பாடத்தில் ஒளி, அதாவது சவுண்டு, அதை பற்றி தான் பேசுகிறாங்க. முதல்ல ஒரு கம்பாரிசன், வெளிச்சத்துக்கும் சவுண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வெளிச்சம் பரவணும் அப்படின்னா அதற்கு ஊடகம் தேவை கிடையாது. அதாவது லைட்டு போகணுன்னா எங்கே வேணால் போகும். ஆனால் சவுண்டு பரவணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக ஊடகம் தேவைப்படும். திரவ வாயு ஏதாவது இருந்தால் தான் சவுண்டு பரவும். அடுத்தது ஒளி அலைகள், அதாவது சவுண்டு நெட்டலை, அதுவே வெளிச்சம் குறுக்கலை. இதை கேட்க வாய்ப்பு இருக்குங்க. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன நினைப்போம், வெளிச்சம் அப்படின்னாவே அது நெட்டலைன்னு நினைப்போம். தப்பு. வெளிச்சம் குறுக்கலை, சவுண்டு நெட்டலை. அடுத்தது சவுண்டுடைய அலை நீளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.65 சென்டிமீட்டர் முதல் 1.65 மீட்டர் வரை இருக்கும். ரெண்டும் ஒரே நம்பர் தாங்க, ஆனால் பாருங்கள் சென்டிமீட்டர் மீட்டர். அதுவே வெளிச்சத்தை பாருங்களேன். வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் 4 × 10⁻⁻7 மீட்டர் முதல் 7 × 10⁻⁻7 மீட்டர் வரைக்கும் இருக்குங்க. அடுத்தது ஒளி அலையுடைய வேகம். சவுண்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வேகம் 340 மீட்டர் வினாடி -1. அதாவது ஒரு வினாடிக்கு 340 மீட்டர் போகும். எது? சவுண்டு. அதுவே வெளிச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர் வினாடி -1. அதாவது 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போகலாம். இந்த கம்பேரிசனை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். அடுத்தது ஒளி அலைகள் ஒரே டைப்பாக இருக்கான்னு கேட்டால் கிடையாதுங்க. சவுண்டு அந்த வேவை 3 வகையாக பிரிக்கிறாங்க. எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னா அதிர்வெண் அடிப்படையில் வகைப்படுத்துகிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவியுணர் ஒளி அலைகள், குற்றலை, மீயொலி அலைகள். இது என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாங்க. செவி உணர் ஒளி அலைகள், இந்த ஃப்ரீக்குவென்சி நம்பரை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க போதும். 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. மினிமம் 20, மேக்ஸிமம் 20,000. இதுக்குள்ளே இருந்தால் தான் மனுஷனால் கேட்க முடியும். அதை தான் செவி உணர் அலைகள் சொல்கிறாங்க. அடுத்தது குற்றொளி அலைகள். குற்றொளி அலைன்னா உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். 20 ஹெர்ட்ஸை விட குறைவாக இருந்தால் அதை குற்றொளி அலைகள் சொல்கிறாங்க. இதை மனுஷனால் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. சரி, இதற்கு சில உதாரணங்களை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலநடுக்கத்தின் போது ஒரு அதிர்வு உருவாகும் இல்லைங்களா, அந்த அதிர்வு அலைகள் எல்லாமே குற்றொளி அலைகள் தான். கடல் அலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அலை போடுற சவுண்டு, அந்த சவுண்டும் குற்றொளி அலைகள் தான். திமிங்கிலம் ஏற்படுத்தும் ஒளி, அதுவும் குற்றொளி அலைகள் தான். இந்த உதாரணத்தை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து மீயொலி அலைகள். 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமாக இருந்தால் அதை மீயொலி அலைகள் சொல்கிறாங்க. இதையும் மனுஷனால் கேட்க முடியுமானா கேட்க முடியாதுங்க. இதற்கு சில உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா கொசு, நாய், வவ்வால், டால்பின் இவற்றால் மீயொலி அலைகளை கேட்க முடியும். வவ்வால், டால்பினால் மீயொலி அலைகளை உருவாக்கவும் முடியும். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம்னா ஒளி எங்கெங்கே பரவுங்கிறத பார்க்குறோம். ஒளியானது ஊடகத்தின் வழியாகத்தான் பரவும், வெற்றிடத்தில் பரவாது. சவுண்டு வெற்றிடத்தில் போகுமா? போவாது. திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள், இந்த 3 பொருட்களின் வழியாகத்தான் ஒளியானது பரவுங்க. அடுத்து ஒளி அலையுடைய திசை வேகத்தை பார்க்குறோம். திசை வேகம்னா ஒளி அலை எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. இதை கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பாடு இருக்குங்க. திசை வேகத்தின் அலகு மீட்டர் வினாடி -1. இதை கேட்கலாங்க. ஒளியுடைய திசை வேகத்தின் அலகு என்ன அப்படி கேட்கலாம். விடை என்னது? மீட்டர் வினாடி -1. அடுத்தது வேகத்துக்கு வர்றோம். வேகம் 3 பொருட்களிலும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கிடையாதுங்க. திடப்பொருளில் சவுண்டுடைய வேகம் வேறு மாதிரி இருக்கும், திரவப்பொருளில் சவுண்டுடைய வேகம் வேறு மாதிரி இருக்கும், வாயு பொருளில் சவுண்டுடைய வேகம் வேறு மாதிரி இருக்கும். 3ம் வேறு வேறையாக இருக்கும். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்சி பண்பு அப்படிங்கிற தன்மை இருக்குங்க. அந்த தன்மை தான் காரணம். திடப்பொருளில் எடுத்துக்கோங்களேன். திடப்பொருளில் மீட்சி பண்பு அதிகமாக இருக்கும். அதனால் சவுண்டுடைய வேகம் திடப்பொருளில் அதிகமாக இருக்கும். அதுவே வாயு பொருள் எடுத்துக்கோங்களேன். வாயுவில் மீட்சி பண்பு குறைவாக இருக்கும். மீட்சி பண்பு குறைவாக இருக்கிறதுனால அங்கே ஒளியுடைய திசை வேகம் குறைவாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒளியுடைய வேகம் திடப்பொருளில் ரொம்ப அதிகமாக இருக்கும், திரவப்பொருளில் அதை விட கம்மியாக இருக்கும், வாயு பொருளில் அதை விட கம்மியாக இருக்கும். இதைத்தான் இங்கே அட்டவணையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 வகையான ஊடகத்தையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல திடப்பொருளை பார்க்குறோம். திடப்பொருளில் எந்த பொருளில் ஒளியின் வேகம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம். 6420 மீட்டர் போயிருங்களாம் ஒரு செகண்டு. இப்படிங்கிறதுக்குள்ள சவுண்டானது இங்கிருந்து 6420 மீட்டர் போயிருமா. எங்கே? அலுமினியத்தில். இரும்பில் 5950 மீட்டர் போயிருங்களாம். தாமிரத்தில் 5010 மீட்டர் போயிருக்கலாம். எல்லாமே பாருங்களேன், எல்லாமே 5000க்கு மேலே தான் இருக்குது.
இது வந்து திடப்பொருளில். திரவப்பொருளில் கடல் நீரில் தான் வேகம் அதிகமாக இருக்குது. எவ்வளோ? 1533 மீட்ரு. அடுத்தது நீர், சாதாரண தண்ணி 1493 மீட்ரு போகலாம். மண்ணெண்ணெய் 1324 மீட்ரு போகலாம். இதை பாருங்களேன், இதெல்லாம் பாருங்கள் 1500க்குள்ளே தான் இருக்குது. எப்போ திடப்பொருளை கம்பேர் பண்ணும் பொழுது இங்கே திரவப்பொருளில் வேகம் வந்து 4ல் 1 பங்காக தான் இருக்குது. அடுத்து வாயு பொருளை பாருங்களேன். வாயுவில், அதாவது காற்றில் சவுண்டுடைய வேகம்னு பார்த்தீங்கன்னா காமனாக பார்த்தீங்கன்னா 20 டிகிரி செல்சியஸாக இருந்தால் 343 மீட்டர் வேகத்தில் போகும். அதுவே 0 டிகிரி செல்சியஸாக இருந்தால் 331 மீட்டர் போகுங்க. நல்லா பாருங்கள், இது வந்து காற்று தான், ஆனால் வெப்பநிலை மாறுபடுது. 0 டிகிரினா 331 மீட்ரு, 20 டிகிரினா 343 மீட்ரு. இப்போ நம்ம ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துட்டோம். திடப்பொருளில் வேகம் அதிகமாக இருக்கும், திரவப்பொருளில் அதோட கம்மியாக இருக்கும், வாயு பொருளில் அதை விட வேகம் கம்மியாக இருக்கும்னு பார்த்தோம். அப்போ ஒரு பொருளில் வேகம் அப்படிங்கிறது ஃபிக்ஸடாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாதுங்க. சவுண்டுடைய வேகமானது வேரியேஷன் ஆகும். என்ன காரணம்னா 3 ரீசன் இருக்குதுங்க. ஒன்று அடர்த்தியின் விளைவு, இன்னொன்று வெப்பநிலை விளைவு, மூன்றாவது ஒப்பு ஈரப்பதம். இந்த 3 ரீசனை வச்சு தான் ஒரு பொருளில் வேகமானது மாறுபடும். இதை உதாரணத்தோடு சொல்கிறேன் பாருங்களேன். முதல்ல பார்க்குறது அடர்த்தியின் விளைவு. இப்போ வாயுவை எடுத்துக்கோங்களேன், காற்றை எடுத்துக்கோங்களேன். காற்றுல ஒளியின் திசைவேகம் எப்படி இருக்கும்னா, அடர்த்தி குறைவாக இருந்தால் ஒளியின் திசைவேகம் அதிகமாக இருக்கும். அடர்த்தி அதிகமானால் திசைவேகம் கம்மியாக இருக்கும். அதாவது காற்றுலிங்க, காற்றுல எந்த அளவுக்கு அடர்த்தி அதிகமாகுதோ அந்த அளவுக்கு என்ன ஆகுங்க, ஸ்பீடு கம்மியாகும். இதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாயுக்களில் ஒளியின் திசை வேகம் அதன் அடர்த்தியின் இரு மடங்கு மூலத்திற்கு எதிர்த்தகவில் இருக்கும். அதாவது நெகட்டிவாக போகும்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அடர்த்தி அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வேகம் கம்மியாகும். அடுத்தது வெப்பநிலைங்க. வெப்பநிலையை பாருங்களேன். இங்கே என்ன நடக்குதுன்னா, இப்போ காற்று எடுத்துக்கோங்களேன். காற்றுல வெப்பநிலை அதிகரித்தா திசை வேகமும் அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிக்க திசை வேகம் அதிகரிக்கும். வெப்பநிலை குறைஞ்சா திசை வேகமும் குறையும். அதை தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காற்றில் ஒளியின் திசை வேகம் அதன் வெப்பநிலையின் இரு மடங்கிற்கு நேர் தகவில் இருக்கும். வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி மாறுபடுங்க. இப்போ உதாரணமாக பாருங்களேன். காற்றுல 0 டிகிரி செல்சியஸாக இருக்குதுன்னா 331 மீட்டர் வினாடி -1 வேகத்தில் போகும். அதாவது ஒரு வினாடிக்கு 331 மீட்டர் போகுங்க. அதுவே முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 20 டிகிரி செல்சியஸ்னால் என்ன வேகம், 343 மீட்டர்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ எந்த அளவுக்கு வெப்பநிலை அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வேகமானதும் அதிகமாகும். இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிப்புக்கும், அதாவது 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரித்தா காற்றில் ஒளியின் திசைவேகமானது 0.61 மீட்டர் அதிகமாகிறது. இதை நோட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். அடுத்தது ஒப்பு ஈரப்பதம். ஒப்பு ஈரப்பதம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். மழை பெய்யும் போது காற்றுல பார்த்தா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அந்த ஈரப்பதம் எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு காற்றில் ஒளியின் வேகமும் அதிகரிக்கும். என்ன காரணம்? ஈரப்பதம் அதிகரிக்க காற்றில் இருக்கிற அந்த திடப்பொருட்கள் எல்லாமே என்ன ஆகும், எல்லாமே வந்து ஒன்றா ஒட்டிக்கும். ஒன்றா ஒட்டும் பொழுது காற்றில் கேப் அதிகமாக கிடைக்கும். அதனால் ஒளியின் வேகமானது அதிகமாக போகும். அடுத்தது ஒளி எதிரொலிப்புக்கு வரும். ஒளி எதிரொலிப்புன்னா என்னங்க? ஒளியானது ஒரு பொருள் மேலே பட்டு திரும்ப வந்தால் அதைத்தான் ஒளி எதிரொலிப்புன்னு சொல்கிறாங்க. இந்த ஒளி எதிரொலிப்பு 2 விதிகளை பேஸ் பண்ணி தான் நடக்குதுங்க. இந்த 2 விதியும் மனப்பாடமாக தெரியணும். ஏன்னா இது கூற்று காரணத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குங்க. முதல் விதியை பாருங்கள். படுகதிர், குத்துக்கோடு, எதிரொலிப்பு கதிர் இவை ஒரே தளத்தில் அமையும். இங்கே பாருங்களேன், இது பாருங்கள், சுவர் அப்படிங்கிறது ஒரு தளங்க. இங்கே பாருங்கள், படுகதிர் இங்கே வருதுங்க, வந்து படுதுங்க, வந்து பட்டுட்டு இங்கே வந்து எதிரொலிக்குது. இங்கே நான் ஒரு செங்குத்து கோட்டை வரைகிறேன். 3 பாருங்கள் ஒரே தளம். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரே தளமா, இப்படி ஒரே தளத்தில் அமையும். படுகதிர், எதிரொலித்த கதிர், செங்குத்து கோடு 3ம் ஒரே தளத்தில் அமையும். இது முதல் ரூல்ஸுங்க. அடுத்து 2வது ரூல்ஸ் பாருங்கள். படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் மதிப்பு வந்து சமமாக இருக்கும். அதாவது இங்கே வந்து படுகோணம் வந்து 60 டிகிரினா விலகு கோணமும் 60 டிகிரியாக தான் இருக்குங்க. இது மாறவே மாறாது. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் அங்கேயும் இருக்கும். இந்த 2 விதிக்குட்பட்டு தான் ஒளியானது எதிரொலிக்குது. இந்த ஒளி எதிரொலிப்பை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 பாயிண்டை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஒன்று அடர்குறை ஊடகம், இன்னொன்று அடர் மிகுந்த ஊடகம். அது என்ன அடர்குறை ஊடகம், அடர் மிகுந்த ஊடகம்னா, இப்போ ஒளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒளி வந்து திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள் 3 பொருட்கள் வழியாகவும் போகும். நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இதில் ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போகும்போது என்ன மாற்றம் நடக்குது,
அதில் வந்து ஸ்பீடு வந்து எந்த மாதிரியாக மாறுதுங்கிறத வச்சு தான் அது அடர்குறை ஊடகமாக அடர்மிகு ஊடகமானு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஊடகத்திலிருந்து ஒளியானது இன்னொரு ஊடகத்துக்கு போகும்போது அதன் திசை வேகம் அதிகரித்தா அதை அடர்குறை ஊடகம் சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, காற்றிலிருந்து ஒளி வந்து நீருக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீருக்கு போகும்போது என்ன நடக்கும்? காற்றுல நம்ம முன்னாடியே பார்த்தோம், காற்றுல ஒளியின் வேகம் ரொம்ப ரொம்ப கம்மி, தண்ணியில் ஒளியின் வேகம் அதிகம். அப்போ காற்றுலேருந்து தண்ணிக்கு ஒளியானது போகும்பொழுது, சவுண்டு போகும்போது வேகமானது என்னாகும்? அதிகமாகும். அதனால் நீர் அப்படிங்கிறது அடர் குறைந்த ஊடகம், காற்று என்பது அடர்வு மிகுந்த ஊடகம். புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்தது அடர் மிகுந்த ஊடகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடர் மிகுந்த ஊடகம்னா ஒளியானது ஒரு ஊடகத்திலேருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போகுதுன்னா அதனுடைய திசை வேகம் குறைந்தால் அதை அடர் மிகு ஊடகம் சொல்கிறாங்க. இப்போ தண்ணியில் ஒளியின் வேகம் எவ்வளோ இருக்கும்? சாதாரணமாக பார்த்தா 1500க்கு மேலே இருக்கும். அது அப்படியே காற்றுக்கு போகுதுன்னா 331 மீட்டராக குறையும். அப்போ இதில் வந்து எது அடர் மிகுந்த ஊடகம்? காற்று வந்து அடர்வு மிகுந்த ஊடகம், நீர் என்பது அடர்வு குறைந்த ஊடகம். இதை மனசில் வச்சுக்கோங்க. நீர் அப்படிங்கிறது அடர்வு குறைந்தது, காற்று என்பது அடர்வு மிகுந்தது. இந்த ஒலி எதிரொலிப்பை பற்றி பேசும் பொழுது மெதுவாக பேசும் கூடம்னு இருக்குங்க, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பாக்ஸ் கண்டென்ட்டு. உலகத்தில் இருக்கிற மிகவும் புகழ்பெற்ற மெதுவாக பேசும் கூடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்குதுங்க. லண்டனில் புனித பால் கேதரியல் ஆலயம்னு ஒன்று இருக்குது. அந்த ஆலயம் தான் மெதுவாக பேசும் கூடம் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆலயத்தில் ஒரு இடத்துல மெதுவாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு இடத்துல அது பல மடங்கு பெருக்கப்பட்டு அதிகமாக சத்தத்தோடு கேட்குமா. என்ன காரணம்னு பார்த்துக்கோங்க, பல்முனை எதிரொலிப்பு. இதை கூற்று காரணத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குங்க. இதே மாதிரியான ஒரு கோட்டை வந்து இந்தியாவில் இருக்குதுங்க. அந்த கோட்டைக்கு பேர் கோல்கண்டா கோட்டை. இது எங்கே இருக்குன்னா தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் இருக்குது. இதுவும் வந்து மெதுவாக பேசும் கூடம் தாங்க. அடுத்தது எதிரொலிப்புக்கு வரோம். எதிரொலிப்புனா என்னங்க? ஒளியலியானது எது மேலேயாவது பட்டு திரும்ப வந்தால் அதை தான் எதிரொலிப்புன்னு சொல்கிறோம். எதிரொலிப்பு எல்லா இடத்துலையும் நடக்குமான்னு கேட்டால் நடக்காதுங்க. எதிரொலிப்பு நடக்கணும்னா அதற்குன்னு சில நிபந்தனைகள் இருக்குது. என்ன நிபந்தனைன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களால் கேட்கப்படும் ஒளியானது நம் காதுகளில் 0.1 வினாடிக்கு நிலைத்திருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன், இப்போ வந்து அறிவியல்னு சொல்கிறேன். இந்த அறிவியல் என்ற வார்த்தையானது 0.1 செகண்டுக்கு உங்கள் காதில் அப்படியே நிலைச்சிருக்கும். இந்த நீட்டிப்பு தன்மை வந்தால் அதைத்தான் எதிரொலின்னு சொல்கிறாங்க. இந்த எதிரொலி கேட்கணுன்னா என்ன ஆகணும்னா, காற்றில் ஒளியின் திசைவேகம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 20ல் 1 பங்கு தொலைவுக்கு உள்ளாக எதிரொலிக்கணும். அதாவது காற்றுல வந்து ஒளியின் வேகம் என்னங்க? 344 மீட்டர் வினாடி. இதில் 20ல் 1 பங்கு அளவுக்கு சவுண்டு போயிட்டு வந்துச்சுன்னா எதிரொலிப்பு கேட்கும். இப்போ இதை டிவைட் பண்ணுங்கள். இதை வந்து 20ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 17.2 மீட்டர்னு கிடைக்கும். இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தொலைவில் ஒரு தடை இருந்தால் எதிரொலிப்பை ஏற்படும் கேட்பாங்க. 17.2 மீட்டர். இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க போதும். அடுத்தது எதிரொலியின் பயன்பாடுகள். இந்த எதிரொலிப்பை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா, சில விலங்குகள் இயற்கையாகவே பயன்படுத்துதுங்க. அதுக்குள்ளே கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காகவும் எதிரில் இருக்கிற பொருளை பற்றி தெரிஞ்சுக்கவும் பயன்படுத்துதுங்க. நம்ம மனுஷர்களை பொறுத்த வரைக்கும் இதை வந்து மகப்பேறியல் துறையில், அதாவது தாயுடைய கருப்பையில் குழந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்காக அல்ட்ராசோனாகிராஃபின்னு ஒரு கருவி இருக்குங்க. அந்த கருவியில் தான் எதிரொலிப்பை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதை கேட்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தது காது கேட்க உதவும் கருவி. அடுத்தது கூம்பு ஒலிபெருக்கி, அதுலேயும் வந்து எதிரொலிப்பு தான் நடக்குது. அடுத்தது டாப்ளர் விளைவுக்கு வர்றோம். டாப்ளர் விளைவு இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேர்லேயே இருக்குது. ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்டியன் டாப்ளர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாருங்க. டாப்ளர் விளைவுனா என்னங்க? நான் படிச்சுட்டு விளக்கம் கொடுக்குறேன் பாருங்கள். கேட்குனரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண்ணுக்கும் ஒளி மூலத்தின் அதிர்வெண்ணுக்கும் இடையே உள்ள வேறுபாடு தான் டாப்ளர் விளைவு. இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரயில்வே பிளாட்பாரத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஒரு ட்ரெயின் வருதுன்னு வைங்களேன். அந்த ட்ரெயின் தூரத்தில் வருது. அந்த ட்ரெயின் வந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வருது. அந்த ட்ரெயின் சவுண்டு இவருக்கு தூரமாக இருக்கும்போது எப்படி கேட்கும்? கம்மியாக சவுண்டு வச்ச மாதிரி கேட்கும். பக்கத்தில் வர 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 சவுண்டை அது அதிகப்படுத்துகிற மாதிரியே கேட்கும். பக்கத்தில் சவுண்டு அதிகமாக கேட்கும். அந்த ட்ரெயின் இவர் தாண்டி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சவுண்டு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். நல்லா கவனிச்சிங்களா? அதாவது சவுண்டில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. தூரத்தில் வரும்பொழுது சவுண்டு கம்மியாக கேட்கும், பக்கத்தில் வரும்போது சவுண்டு அதிகமாகிட்டே வர மாதிரியும் போகும்போது குறையிற மாதிரியும் ஃபீலிங் வரும். ஆனால் உண்மையில் அப்படி நடக்குதான்னு கேட்டால் நடக்குமா? நடக்காது. ட்ரெயினில் வந்து ஹார்ன் சவுண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ரயிலுக்கும் இவருக்கும் ஒரு சார்பு இயக்கம் இருக்குது. அந்த சார்பு இயக்கத்தின் காரணமாக தான் இவருக்கு ட்ரெயின் ஹார்னுடைய சவுண்டு வந்து அதிகமாகி குறையிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. இப்படி ஃபீலிங் வர்றது தான் டாப்ளர் விளைவுன்னு சொல்கிறாங்க. இந்த டாப்ளர் விளைவு
எல்லா இடத்துலையும் நடக்குமான்னு கேட்டால் நடக்காதுங்க. சில நிபந்தனைகள் இருக்குது. அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு தான் டாப்ளர் விளைவு நடக்கும். எங்கெங்கே நடக்கும்னு பாருங்களேன். இப்போ ஒரு ட்ரெயின் இருக்குது. அதாவது இது வந்து ட்ரெயினுங்க. இங்கே பாருங்களேன், இது வந்து ட்ரெயின் சொல்லக்கூடாது, நான் வரைகிறேன் பார்த்துக்கோங்க. இது வந்து ட்ரெயின். இங்கே வந்து ஒருத்தர் இருக்காருங்க. ஒரு கேட்குனர் ஒருத்தர் கேட்பவர் நிலையான ஒளி மூலம், அதாவது இந்த ட்ரெயின் வந்து எங்கேயும் போகலை, அப்படியே வந்து இங்கேயும் நின்றுருக்கு, ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இவர் வந்து இந்த ட்ரெயினை நோக்கி போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று முன்னாடி போகிறாரு இல்லை பின்னாடி போகிறாருன்னா கண்டிப்பாக அவருக்கு டாப்ளர் விளைவு நடக்கும். சவுண்டு வந்து வேரியேஷன் ஆகும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, இவர் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கார், இவர் உட்கார்ந்துருக்காரு, ட்ரெயின் வந்து மூவ்மெண்ட்டில் இருக்குது. ட்ரெயின் வந்து முன்னாடி பின்னாடி போகுதுனாலும் கண்டிப்பாக இவருக்கு டாப்ளர் விளைவு நடக்கும். அடுத்து மூன்றாவது பாயிண்ட்ஸ் பாருங்கள். ஒளி மூலமும் கேட்குனரும் ஒன்றுக்கொன்று நோக்கியோ விலகியோ செல்லுதல். அதாவது 2 பேருமே முன்னாடி போகிறாங்க, 2 பேருமே பின்னாடி போகிறாங்கன்னா கண்டிப்பாக சவுண்டில் வேரியேஷன் வரும். அங்கே டாப்ளர் விளைவு நடக்கும். அடுத்து 4வது பாயிண்ட் பாருங்கள். ஒளி மூலமும் கேட்குனரும் ஓய்வு நிலையில் இருந்தாலும் ஒளி பரவும் ஊடகம் நகருதல். அதாவது இடையில் இருக்கிற காத்தானது ஏதாவது ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டாலும் கண்டிப்பாக டாப்ளர் விளைவு நடக்குங்க. புரியுதுங்களா? அதாவது சவுண்டில் வேரியேஷன் ஆகிறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுதான் இங்கே கான்செப்டே. அதாவது ட்ரெயின் ஸ்டாண்டர்டாக இருக்குது, ஒருத்தர் ட்ரெயினை நோக்கி போகிறாரு அல்லது ட்ரெயினை விட்டு விலகி போகிறாருன்னா கண்டிப்பாக நடக்கும். இல்லை அவர் ஸ்டாண்டர்டாக இருக்கார், ட்ரெயின் முன்ன பின்ன போகுதுன்னா கண்டிப்பாக டாப்ளர் விளைவு நடக்கும். 2 பேருமே முன்னோக்கி போகிறாங்க, 2 பேருமே விலகி போகிறாங்கனாலும் கண்டிப்பாக நடக்கும். இல்லை 2 பேருமே ஸ்டாண்டர்டாக இருக்காங்க, இடையில் இருக்கிற காற்றுல ஏதாவது மாற்றம் வந்தாலும் டாப்ளர் விளைவு நடக்கும். இந்த 4 ரீசனால தான் டாப்ளர் விளைவு ஏற்படும். இந்த டாப்ளர் விளைவு எங்கெல்லாம் ஏற்படாதுங்கிறத அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுலேயும் 4 கூற்று இருக்குது. அதாவது ஒளி மூலம் கேட்குனர் 2 பேருமே ஓய்வு நிலையில் இருக்காங்க. அதாவது ஒருத்தர் இங்கே உட்காந்துருக்காரு, ஒரு ட்ரெயின் இங்கே இருக்குது, அந்த ட்ரெயின் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காரு, இவரும் இங்கேயே உட்காந்துருக்காருன்னா 2 பேருக்குமே சவுண்டில் எந்த டிஃப்ரென்ஸும் வராது, ஒரே மாதிரி தான் கேட்கும். அப்போ டாப்ளர் விளைவு நடக்காது. இது முதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் பாருங்கள். 2 பேரும் சம இடைவெளியில் நகரும் பொழுது, அதாவது இவரும் இதே டிஸ்டன்ஸில் 10 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு, இந்த ட்ரெயினும் 10 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுனாலும் கண்டிப்பாக டாப்ளர் விளைவு நடக்குமா? நடக்காது. சவுண்டில் வேரியேஷன் வராது. அப்போ டாப்ளர் விளைவு உருவாகாது. 3வது கூற்று பாருங்கள். ஒளி மூலம் மற்றும் கேட்குனர் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நகரும் பொழுது, செங்குத்துனா இங்கே வந்து ட்ரெயின் இருக்குதுங்க, இங்கே வந்து அவர் இருக்கார், இந்த 2 பேரும் இப்படி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிக்கு இப்படி செங்குத்தாக போகிறாங்கன்னா அங்கே டாப்ளர் விளைவு நடக்குமா? டாப்ளர் விளைவு கண்டிப்பாக நடக்காதுங்க, டிஃப்ரென்ஸு ஆகாது. அடுத்தது ஒளி மூலமானது வட்டப்பாதையின் மையத்தில் அமர்ந்து கேட்குனர் வட்டப்பாதையில் நகரும் பொழுது, அதாவது ட்ரெயின் எங்கே இருக்குது, ஒருத்தர் இப்படி சுற்றி சுற்றி வராரு, 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சுற்றி வராருனாலும் சவுண்டில் வேரியேஷன் வராது. அப்போ டாப்ளர் விளைவு நடக்காது. இந்த 4 இடத்துல டாப்ளர் விளைவு நடக்காதுங்க. இந்த டாப்ளர் விளைவால் நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் இருக்குங்க. முதல் யூஸ் பாருங்கள், வாகனம் ஒன்றின் வேகத்தை அளவிடுதல். இப்போ ஒரு வண்டி வேகமாக போகுது அப்படின்னா அதை எப்படி காவலர்கள் கண்டுபிடிப்பாங்க? காவலருடைய காரில் ஒரு கருவி பொருத்தப்பட்டிருக்கும், அந்த கருவியிலிருந்து மின்காந்த அலைகள் வந்து செலுத்தப்படும். அந்த மின்காந்த அலைகள் வந்து வேகமாக போகிற கார் மேலே பட்டு திருப்பி இங்கே வரும். திருப்பி வர்ற வேகத்தை வச்சு அந்த கார் எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்தது 2வது எங்கே பயன்படுத்துகிறாங்க? துணைக்கோள் ஒன்றின் வேகத்தை கணக்கிடுதல். சேட்டலைட்லாம் எங்கே இருக்குது? வானத்தில் இருக்குதுங்க. அந்த சேட்டலைட் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும். அந்த சேட்டலைட்டு பக்கத்தில் இருக்கும்போது ரேடியஸுக்கு அனுப்புனா அது வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், லாங்கில் இருந்து அனுப்புனா குவாலிட்டி லாஸ் ஆகும். அப்படி ரேடியஸுங்களுடைய அதிர்வெண் குறையிறது அதிகமாகிறத வச்சு துணைக்கோள் எங்கே இருக்குது, சேட்டலைட் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ரேடார். ரேடாருடைய விரிவாக்கத்தை வேணால் பார்த்துக்கோங்க, விரிவாக்கத்தையும் கேட்பாங்க. ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேங்கிங், இதுதான் வந்து ரேடாருடைய விரிவாக்கங்க. இந்த ரேடாரை எங்கே பயன்படுத்துகிறாங்க? ஆகாய விமானம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது சோனார். சோனாருடைய விரிவாக்கத்தையும் பார்த்துக்கோங்க. சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேங்கிங், இதை எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா கடலுக்கு அடியில் பயன்படுத்துகிறாங்க. கடல்வாழ் உயிரினங்கள் எங்கே இருக்குது, நீர்மூழ்கி கப்பல் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்க பயன்படுத்துகிறாங்க. இந்த யூசேஜை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது புக் பேக் கொஸ்டினை பார்க்கலாங்க. முதல்ல பார்க்குறது சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. முதல் கேள்வியை பாருங்களேன். முதல் கேள்வி என்னது? ஒளி அலைகள் காற்றில் பரவும் பொழுது அதன் துகள்கள் என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஒளி அலை காற்றுல பரவுது, காற்றுல பரவும் பொழுது அந்த துகள் என்ன ஆகும்? துகள் வந்து அலையின் திசையிலேயே அதிர்வுறும். அடுத்தது 2வது கேள்வியை பாருங்கள். வாயு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் 330 மீட்டர் வினாடி -1. வெப்பநிலை மாறிலியாக இருக்கும் பொழுது, வெப்பநிலை மாறலைங்க, வெப்பம் ஒரே மாதிரி தான் இருக்குது, அதன் அழுத்தம் 4 மடங்கு உயர்த்தப்பட்டால், அழுத்தம் மட்டும் சேஞ்ச் ஆகுதுங்க, அப்போ ஒளியுடைய திசை வேகத்தில் மாற்றம் வருமானா? மாற்றம் வராது. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா,
அதாவது அடர்த்தி, வெப்பம், ஒப்பு ஈரப்பதம், இந்த 3 ரீசனால தான் வேகம் மாறுபடும். அழுத்தத்தால் மாறுமானா மாறாது. அப்போ ஒளியின் திசைவேகம் என்னவா இருக்கும்? அதே 330 மீட்டர் வினாடியாக தான் இருக்குங்க. அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். மனிதனால் உணரக்கூடிய செவி உணர் ஒளியின் அதிர்வெண் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள். இதற்கான விடை 20 kHz. இதில் நல்லா பாருங்களேன். அதாவது நம்ம என்ன பார்த்தோம்? மனிதனால் உணரக்கூடிய ஒளி வந்து 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ்னு பார்த்தோம். இங்கே கே அப்படிங்கிறது எதை குறிக்கும்? கே என்பது 1000 குறிக்கும். அப்போ 20 கேனா 20,000 ஹெர்ட்ஸ் தான் இப்படி சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு ட்விஸ்டான கேள்விங்க. அடுத்து 4வது கேள்வியை பாருங்கள். காற்றில் ஒளியின் திசை வேகம் 330 மீட்டர் வினாடி -1. அதன் வெப்பநிலை இரட்டிப்பாக்கப்பட்டு, நல்லா பாருங்கள், டெம்பரேச்சரை 2 மடங்காக மாற்றுறாங்க. அழுத்தம் பாதியாக குறைக்கப்பட்டால், அழுத்தத்தை என்ன பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஒளியின் திசை வேகம் என்னவா மாறும் கேட்குறாங்க. வெப்பநிலை 2ஆக மாறதுனால அதனுடைய வேகமும் மாறுபடும், அதிகமாகும். வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க வேகம் அதிகமாகும். அப்போ விடை வந்து 330 × √2 மீட்டர் வினாடி -1. அடுத்து 5வது கேள்வியை பாருங்கள். 1.25 × 10⁴ ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஒளியானது 344 மீட்டர் வினாடி -1 வேகத்தில் பரவுது எனில் அதன் அலைநீளம் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு சம்முங்க. இந்த சம்மை போட்டால் ரொம்ப டைம் ஆகும். விடையை மட்டும் பார்த்துக்கோங்க. 0.02752 மீட்டர். அடுத்து 6வது கேள்விங்க. ஒரு ஒளி அலையானது எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் அதே ஊடகத்தில் பரவும் பொழுது கீழ்கண்டவற்றில் எது மாற்றம் அடையும்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒளி வந்து போய் பட்டுட்டு திரும்பி வருதுங்க. அப்போ ஒளியில் ஏதாவது மாற்றம் இருக்கானா? ஒரு மாற்றம் இருக்காது. அதுக்கான விடை என்னது? எதுவும் இல்லை. அடுத்து 7வது கேள்விங்க. ஒரு கோளின் வளிமண்டலத்தில் ஒளியின் திசை வேகம் 500 மீட்டர் வினாடி -1. ஒரு கோள் இருக்குது. அந்த கோளில் ஒளியின் திசை வேகம் 500 மீட்டர் எனில் எதிரொலிக்க ஒளி மூலத்துக்கும் எதிரொலிக்கும் பரப்புக்கும் இடையே இருக்கிற குறைந்தபட்ச தொலைவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது காற்றுல 20ல் ஒரு பங்காவது இருக்கணும். ஒரு பங்குக்குள்ளே இருந்தால் தான் எதிரொலிப்பு நடக்கும். அப்போ 500 / 20 போட்டிங்கன்னா 25 மீட்டர் வரும். அப்போ இதற்கான விடை 25 மீட்டர். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கூற்றை பாருங்களேன். ஒரு துகளானது ஒரு மையப்புள்ளியிலிருந்து முன்னும் பின்னும் தொடர்ச்சியாக இயங்கினா என்னதுங்க? ஒரு துகள் ஒரு புள்ளியிலிருந்து முன்னாடியும் பின்னாடியும் அசையுதுன்னா அதை அதிர்வுன்னு சொல்லுவாங்க. அடுத்து 2வது கூற்று பாருங்க. ஒரு நெட்டலையின் ஆற்றலானது தெற்கிலிருந்து வடக்காக பரவுகிறது. ஆற்றல் எங்க? ஆற்றல் வந்து தெற்கிலிருந்து வடக்கு பரவுதினில் ஊடகத்தின் துகள் எப்படி பரவும்னா, துகள் அதற்கு ஆப்போசிட் திசையில் வந்து பரவுங்க. அப்போ துகளானது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அதிர்வடைகிறது. அடுத்தது சரியா தவறா என கூறுக. பாருங்க, முதல் கூற்றை பாருங்க. ஒளியானது திட, திரவ, வாயு மற்றும் வெற்றிடத்தில் பரவும்னு கொடுத்துருக்காங்க. ஒளியானது வெற்றிடத்தில் பரவுமா? பரவாது, தப்பு. அப்போ 2வது கூற்று பாருங்க. நில அதிர்வின் போது உருவாகும் அலைகள் குற்றொளி அலைகள் ஆகும். கரெக்டுங்க, முன்னாடி தான் பார்த்தோம். நில அதிர்வால் சவுண்டு ஏற்படுதுன்னா அது வந்து குற்றொளி. அடுத்து 3வது கூற்று. ஒளியின் திசை வேகம் வெப்பநிலையை சார்ந்தது அல்ல. அதாவது ஒளியின் திசை வேகம் 3ஐ சார்ந்தது. ஒன்று அடர்த்தி, இன்னொன்று வெப்பநிலை, 3வது ஒப்பு ஈரப்பதம். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வெப்பநிலை சார்ந்ததுலாம் கொடுத்துருக்காங்க, தப்பு. அடுத்தது 4வது கூற்று பாருங்க. ஒளியின் திசை வேகம் திரவங்களை விட வாயுக்களில் அதிகம். கரெக்டான கேட்டால் தப்பு. ஒளியின் வேகம் திடப்பொருள் அதிகம், 2வதா திரவ பொருள் அதிகம், 3வதா தான் வாயுவில் இருக்கும். அடுத்தது பொறுத்துக. குற்றொலிக்கு உதாரணம் 10 ஹெர்ட்ஸ், எதிரொலிக்கு உதாரணம் அல்ட்ராசோனோகிராஃபி, மீயொலிக்கு உதாரணம் 22 kHz. கே கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 22,000 ஹெர்ட்ஸ். அழுத்தம் மிகுந்த பகுதி இறுக்கங்கள் ஏற்படும். அடுத்து கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. 2 கேள்வி இருக்குது, 2 பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். கூற்று 1. காற்றின் அழுத்த மாறுபாடு ஒளியில் திசைவேகத்தை பாதிக்கும். அழுத்த மாறுபாடு ஒளியின் திசைவேகத்தை பாதிக்குமானா பாதிக்காது. அழுத்தத்தால் எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. அப்போ கூற்றே தப்பு. காரணம், ஏனெனில் ஒளியின் திசைவேகம் அழுத்தத்தின் 2 மடங்கிற்கு நேர்த்தகவில் இருக்கும். இதுவும் தப்பு தாங்க. அப்போ இந்த கேள்வி தவறு. அடுத்தது பாருங்க. கூற்று. ஒளி வாயுக்களை விட திடப்பொருளில் வேகமாக செல்கிறது. கூற்று ஓகே, கரெக்டு தான். காரணம் என்ன? திடப்பொருளின் அடர்த்தி வாயுக்களை விட அதிகம். கரெக்டு தான். அப்போ 2மே சரியான பதில் தாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க.